ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 6th சோசியல் இதில் பார்த்திங்கன்னா 3rd டேர்மில் இருக்கிற பேரரசர்களின் காலம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குப்தர், வர்த்தனர் இவங்க காலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் குப்தர் காலத்தை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். குப்தர்களை பற்றி இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த அறிமுகம் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3ஆம் நூற்றாண்டோட இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் வந்து குசானர்களும் தெற்க வந்து பார்த்திங்கன்னா சாதவானர்களும் ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க ஆட்சி வந்து வலிமையில் இருந்த பிறகு சந்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசை உருவாக்கி தன்னோட ஆட்சியை வந்து நிறுவுவார். அப்புறமே பார்த்திங்கன்னா குப்தரோட வீழ்ச்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா வர்த்தன அரசு வந்து தொட்டிருப்பாங்க. அது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா ஹர்ஷர் தான் வட இந்தியா வந்து ஆட்சி புரிஞ்சு வருவார் குப்தர் காலத்துக்கு அப்புறம். குப்தர் காலத்தோட சான்றுகள் பார்த்திங்கன்னா தொல்லியல் சான்றுகளும் இலக்கிய சான்றுகளும் இருக்குது. இப்போ தொல்லியல் சான்றுகள் பற்றி பார்ப்போம். தொல்லியல் சான்றுகள் வந்து பார்த்திங்கன்னா குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள், சமுத்திரகுப்தரோட அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தரோட உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தரோட பிதாரி தூண் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம், சேனாபாட் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை பொறுப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொல்லியல் சான்றுகள். இலக்கிய சான்றுகள் என்னென்னு பார்த்தோன்னா விஷ்ணு, மத்சய, வாயு, பாகவத புராணங்கள், நாரதரோட நீதி சாஸ்திரம், அப்புறம் விசாக தத்தரோட தேவி சந்திரகுப்தம், முத்ராராக்ஷம், பானரோட ஹர்ஷ சரிதம், அப்புறம் காளிதாசரின் நாடகங்கள், அப்புறம் 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி யாருன்னு பார்த்தோன்னா பாகியான், அவரோட பயண குறிப்புகள், அப்புறம் ஹர்ஷரோட நூல் என்னென்னு பார்த்தோன்னா ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா, அப்புறம் யுவான் சுவாங்கோட சியூகி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய சான்றுகள். தொல்லியல் சான்றுகள் என்னென்ன வருது, இலக்கிய சான்றுகள் என்னென்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. குப்த அரசவம்சத்தை நிறுவியது யாருன்னு பார்த்தோன்னா ஸ்ரீகுப்தர். இவர் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய வங்காளம், பீகார் பகுதிகளில் ஆண்டிருக்காங்க. நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இடம்பெற்ற குப்த அரசரோட வடிவம் யாரோடது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீகுப்தரோட வடிவம் தான். இவருக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கடோத் கஜர் தான் வந்தார். கடோத் கஜரையும் ஸ்ரீகுப்தரையும் பார்த்திங்கன்னா கல்வெட்டில் வந்து மகாராஜா அப்படின்னு சொல்லி அவங்கள குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் சந்திரகுப்தர். இவர் வந்து பார்த்திங்கன்னா லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிற பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்குவார். கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்தோட ஆதரவோட வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை வந்து வெற்றி பெற்று ஒரு பேரரசர் முடியரசாக தன்னை வந்து முடிசூட்டிக்குவார். சந்திரகுப்தராக வெளியிடப்பட்ட தங்க நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தர், குமாரதேவி இவங்களோட உருவங்கள் வந்து அந்த நாணயங்கள் வந்து இடம்பெற்று இருக்கும். லிச்சாவையா அப்படிங்கிற ஒரு வாசகமும் அதில் பொறிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. லிச்சாவி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பழமையான கணசங்களில் ஒன்று தான் லிச்சாவி. அதனோட ஆட்சி பகுதி வந்து பார்த்தோன்னா கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர். 1ஆம் சந்திரகுப்தரோட பையன் தான் சமுத்திரகுப்தர். இவர் வந்து பார்த்திங்கன்னா குப்த அரச வம்சத்தோட தலை சிறந்த அரசர் அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான். சமுத்திரகுப்தரோட அவைக்கால புலவர் யாருன்னா ஹரிசானர். இவர் வந்து எழுத நூல் என்ன பார்த்தா ஒரு இயற்றிய பிரயாக மெய்கீர்த்தினா பிரசஸ்தி. இது வந்து பார்த்திங்கன்னா அலகாபாத் தூண் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. சமுத்திரகுப்தரோட ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று எது அப்படின்னு பார்த்தோன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு தான். சமுத்திரகுப்தரோட அவரோட ஆட்சிக்கான முக்கிய சான்று எதுனா அலகாபாத் தூண் கல்வெட்டு. பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி அப்படின்னா என்னன்னா, பிரசஸ்தி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல். அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒருவரை பாராட்டி புகழ்கிறது தான் பிரசஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அவைக்கல புலவர் வந்து பார்த்திங்கன்னா அரசர்களை புகழ்ந்து பாடி அவரோட சாதனைகளை வந்து பட்டியல் போட்டு வச்சுருப்பாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் படித்து தெரிந்துக்கிறதுக்காக தூண்களில் பொறிச்சு வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா சமுத்திரகுப்தர் வந்து மகத்தான போர் தளபதின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பேரரசர் ஆனதுக்கப்புறம் நாடு முழுவதும் படையெடுத்து போவார். அப்படி போகும்போது தென்னிந்தியன் மீதும் படையெடுத்து வருவார். அப்போ வந்து தென்னிந்தியாவில் படையெடுத்து வரும்போது யாரை தோற்கடித்தார் அப்படின்னு பார்த்தோன்னா பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபா தான் தோற்கடிச்சிருப்பார். அது முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து 9 அரசுகளை கைப்பற்றியிருப்பார். தென்னிந்தியாவில் வந்து எத்தனை அரசர்களை தனக்கு உட்பட்ட சிற்றரசர்களாக இருந்தாருன்னா 12 அரசர்களை. மீது அப்படியே பார்த்துக்கோங்க.
அது ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஜஸ்ட்டு வாசித்து பார்த்துங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷ்ணு பக்தர்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து போர்களில் வெற்றி பெற்றதன் நினைவாக நடத்தப்படுற வேதகால சடங்கில் வந்து பார்த்திங்கன்னா குதிரையை பலியிடும் வேள்வியை வந்து சமுத்திரகுப்தர் மீதும் நடைமுறைப்படுத்தியிருக்காரு. அவர் வந்து தங்க நாணயங்களை வெளியிட்டிருப்பார். அதில் ஒன்றில் பார்த்திங்கன்னா அவர் வந்து வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து மிகச்சிறந்த படையெடுப்பாளர் மட்டும் இல்லாமல் கவிதை பிரியரும் இசை பிரியரும் சொல்லியிருக்காங்க. அதனால் அவருக்கு வந்து கவிராஜா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்க. கடோத்கஜரையும் ஸ்ரீகுப்தரையும் பார்த்திங்கன்னா மகாராஜான்னு சொல்லுவாங்க. சமுத்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா கவிராஜான்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் வந்து அப்படிங்கிற பௌத்த அரசன் வந்து சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர்னு சொல்லியிருக்காங்க. சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர்னா ஸ்ரீ மேகவர்மன். இவர் வந்து இலங்கையை சேர்ந்தவர், ஒரு பௌத்த அரசன். அடுத்து வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா அவர் வந்து சமுத்திரகுப்தரோட பையன் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். இவர் வந்து விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்னு பார்த்தோன்னா குதிப்பினாருக்கு அருகே இருக்க இரும்புத்தூர் வந்து விக்ரமாதித்யால் உருவாக்கப்பட்டது. விக்ரமாதித்யனா இரண்டாம் சந்திரகுப்தர். இப்போ குதிப்பினாருக்கு பக்கத்தில் இருக்க இரும்புத்தூண் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டோன்னா விக்ரமாதித்யர் அல்லது இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்து பார்த்திங்கன்னா இவரோட ஆட்சியின் போது தான் பாகியன் அப்படிங்கிற சீன பௌத்த அறிஞர் வந்து இந்தியாவுக்கு வருவார். யாரோடைய ஆட்சியின் போது யாரோட ஆட்சியின் போது பாகியன் வந்து இந்தியா வந்தாருன்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இப்படின்னு கேட்பாங்களா, இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் யார் வந்து சீன பயணி யார் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் மாற்றி போட்டு கேள்வி கேட்கலாம், நல்லா பார்த்துக்குங்க. இவரோட அவையில் தான் பார்த்திங்கன்னா நவரத்தினங்கள் அப்படிங்கிற அறிஞர்கள் வந்து இருந்தாங்க. அவர்களில் ஒருவர் தான் காளிதாசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட அவையில் இருந்த நவரத்தினங்கள் இவங்க தான். காளிதாசர் அப்படின்னு பார்த்தோன்னா காளிதாசர்னா சமஸ்கிருத புலவர், ஹரிசனர்னா சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹர் அப்படின்னா அகராதியியல் ஆசிரியர், தன்வந்திரி அப்படின்னா மருத்துவர், காகபானகர் அப்படின்னா ஜோதிடர், சன்கு அப்படின்னா கட்டடக்கலை நிபுணர், வராகமிகிரர் அப்படின்னா வானியல் அறிஞர், வராச்சி அப்படின்னா இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர்னா மாய வித்தைக்காரர். இது யார் என்னென்னு பார்த்துக்கோங்க. யாராவது இருந்தாங்கன்னு பார்த்துக்கோங்க, அவங்க என்னவாக இருந்தாங்கன்னு அதையும் கொஞ்சம் நாளாக பார்த்துக்குங்க. இரண்டாம் சந்திரகுப்தரோட பட்டப்பெயர்கள் என்னென்னு பார்த்தோன்னா விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம்னா விக்ரமாதித்யர் அப்படிங்கிறது இதுவும் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர சந்திரா, நரேந்திரில் 2 வருது, நரேந்திர சந்திரா, நரேந்திர சிம்மர். அப்புறம் அந்த சிம்மர் முடிஞ்சதில் அப்போ சிம்ம சந்திரர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ அப்படி கொஞ்சம் கம்பேர் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு பார்த்தோன்னா அவரோட பையன் முதலாம் குமாரகுப்தர் தான் வருவார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். அவர் தான் கொஸ்டின் கேட்பாங்க, நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கிற யார் அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் குமாரகுப்தர் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பாகியனை பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவுக்கு வருவார். அப்போ அவரோட பயண குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா குப்தர் காலத்து மக்களோட சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகளை இதை பற்றி சொல்லியிருப்பார். சும்மா ஜஸ்ட்டு வாட்சி பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. அப்புறம் பாகியான் கூற்றுப்படி பார்த்திங்கன்னா மகதத்தோட மக்கள் வந்து மகிழ்ச்சியோடு செழிப்போடு இருந்தாங்களாம். கடுமையான தண்டனை இல்லாமல் நீதி வழங்கப்பட்டது, மரண தண்டனை வழங்கப்படவில்லை, கயா வந்து பாலடைந்திருந்துச்சு, கபிலவசு வந்து காடாக இருந்துச்சு, பாடாலிபுத்திரத்தில் இருக்கிற மக்கள் வந்து செல்வத்தோடு செழிப்போடு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு. குமாரகுப்தரை தொடர்ந்து யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு பார்த்தோன்னா ஸ்கந்தகுப்தர் வருவார். இவர் வந்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹூனர்கள் வந்து படையெடுத்து வருவாங்க. படையெடுத்து வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்கந்தகுப்தர் வந்து ஜெயிச்சிருவார். அப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப ஹூனர்கள் படையெடுத்து வரும்போது அவங்க வந்து குப்த பேரரசை துருக்கடிச்சிருவாங்க. மிக சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசு வந்து பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படிங்கிறத நிறைய நேர்னு சொல்லியிருக்காங்க. குப்த பேரரசர்கள் கடைசி பேரரசர்னா முதலாம் நரசிம்மகுப்தர் அவர் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர். இவர் வந்து கடைசி குப்தன் பார்த்திங்கன்னா முதலாம் நரசிம்மகுப்தர் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து குப்த பேரரசர் அங்கீகரிக்கப்பட கடைசி அரசர் அப்படின்னு கேட்டால் விஷ்ணுகுப்தா தான். இப்போ கடைசி பேரரசர் அப்படின்னு கேட்டால் விஷ்ணுகுப்தர் தான் போடணும்.
அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா விஷ்ணுகுப்தர். இதை அந்த பேரை ஜஸ்ட்டு வாசித்து பார்த்துக்குங்க. குப்த அரசர்கள் ஆட்சி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, குப்த அரசர்கள் வந்து தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினாங்க. தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தியது யாருன்னா குப்தர்கள் தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசர் வந்து பார்த்திங்கன்னா கடவுளின் பிரதிநிதியாக கருதப்படுவாங்க. மீதி அந்த பேரால் ஒன்றுலாம் பாருங்கள், வாசித்து பாருங்கள். இவங்க வந்து நிர்வாகத்தை நடத்துறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகளை வந்து பயன்படுத்துவாங்க. அது வந்து உயர் பதவியில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகளை வந்து தண்டநாயகர் அப்படின்னும் மகாதண்ட நாயகர்னும் அழைச்சாங்க. அப்புறம் குப்த பேரரசு வந்து பார்த்திங்கன்னா தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிற பல பிராந்தியங்களாக பிரிச்சுட்டு வந்தாங்க. அப்படி பிரிக்கும்போது உபாரிகா அப்படிங்கிற ஆளுநர்கள் தான் அதை வந்து நிர்வகித்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிராந்தியங்களை வந்து பார்த்திங்கன்னா விசியா அப்படிங்கிற மாவட்டங்களாக பிரித்து அதை யார் நிர்வாகம் பண்ணாங்கன்னா விசியாபதிகள் அப்படிங்கிறவங்க தான் அந்த விசியா அப்படிங்கிற மாவட்டத்தை நிர்வாகம் பண்ணாங்க. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் கிராமிதி ஆகசா அப்படிங்கிற அதிகாரிகள் செயல்பட்டனர்னு சொல்லியிருக்காங்க. இந்த குப்த பேரரசு வந்து பார்த்திங்கன்னா இராணுவ அமைப்பின் முக்கிய பங்கை வந்து உணர்த்துறாங்க. அவங்க கல்வெட்டுலேயும் முத்திரைகள்லேயும் இராணுவ பதவிகளின் பெயர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காலாட்படையின் தளபதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாலா திகிரிதா அப்படின்னு சொல்கிறாங்க. காலாட்படையின் தளபதி வந்து பாலா திகிரிதா அப்படின்னும், குதிரைப்படையின் தளபதியை வந்து மகாபாலா திகிரிதா அப்படின்னு சொல்கிறாங்க. குதிரைப்படையின் தளபதி மகாபாலா திரிகிதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, திகிரிதா அப்படின்னு. அதுவே ஒற்றர்களில் வந்து தூதகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சமூகம் பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமந்தகர் அவரால் எழுதப்பட்ட நிதிசாரம் அப்படிங்கிற நூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிதிசாரங்கிற புக்கு யார் எழுதுனா காமந்தகர். இவரோட நூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் அரசோட முக்கிய வருவாயாக என்ன இருந்துச்சுன்னா நிலவரி தான் அரசின் முக்கிய வருவாயாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பாக்ஸில் பாருங்கள், குப்தர காலத்து நிலங்களை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்கன்னா சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம் தான் சேத்ரா, கிலானா தரிசு நிலங்கள், அப்ரஹதா அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தினா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள், கபத சகாரா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள். இதுக்கு ஷார்ட்கட்டோட ஒரு வீடியோ ஒன்று தனியாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள். குப்தர்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வணிகர்களோட பங்களிப்பு வந்து மிகவும் போற்றத்தக்கதாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வணிகர்களில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையினர் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து சிரேஸ்தி மற்றும் சார்த்தவாகா அப்படின்னு ரெண்டு பிரிவுகள் இருந்திருக்காங்க. இதில் சிரேஸ்தி அப்படின்னா என்னென்னா, சிரேஸ்தி பிரிவை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிலையாக இருந்து வணிகம் செய்கிறவங்க வந்து சிரேஸ்தினும், எருது வண்டி பூட்டி சரக்குகளை ஏற்றிக்கிட்டு பல இடங்களில் போய் வணிகம் செய்கிறவங்களை வந்து சார்த்தவாகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குப்தர்களோட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட முக்கிய வணிக பொருள் என்னென்னு பார்த்தோன்னா மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள், இதெல்லாம் தான் அவங்களோட முக்கிய வணிக பொருள்களாக இருந்துச்சு. மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் இதெல்லாம். குப்தர காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறையும் நடைமுறையில் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகம், இதை பற்றி பார்த்துங்க நல்லா. நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டில் குப்த பேரரசின் ஆதரவாக தலை தூங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னோசியை சேர்ந்த பேரரசர் ஹர்ஷரோட ஆதரவில் சிறப்புற்றது. யாரோட ஆட்சியில் தலை தூங்கியது, யாரோட ஆட்சியில் சிறப்புற்றதுன்னு பார்த்துக்கணும். குப்தர் பேரரசில் தலை தூங்கியது, ஹர்ஷரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்புற்றது, அது நல்லா பார்த்துக்கோங்க. நாலந்தாள் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த தத்துவம் வந்து முக்கிய பாடப்பிரிவாக இருந்துச்சு, அதை பார்த்துக்கோங்க. அதில் வந்து யோகா, வேத இலக்கியம், மருத்துவம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா யுவான்ஸ்வாங் வந்து பௌத்த தத்துவத்தை பற்றி படிக்கிறதுல பல ஆண்டுகள் செலவழித்தார்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னா யுவான்ஸ்வாங். அந்த வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. 8 பாடசாலைகளும் 3 நூலகங்களும் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யார் அப்படின்னு சொன்னால் பக்தியார் கில்ஜி தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழைத்து தரமட்டமாக்கியிருப்பார். இது முக்கியமான கொஸ்டின். நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழைத்து தரமட்டமாக்கியவர் யார் அப்படின்னா பக்தியார் கில்ஜி. இவர் வந்து அடிமை வம்சத்துக்கு தலைமை தாங்கி போய் அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழைச்சிட்டு வருவார். நாலந்தா வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. நாலந்தாவை யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க எல்லா பாயிண்ட்ஸும். இந்த ஹூனர்களை பற்றி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஹூனர்கள்னால் யாருன்னா, ஹூனர்கள் வந்து ஒரு நாடோடி பழங்குடியினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அட்டில்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட தொடர்புடையவங்க தான் பார்த்திங்கன்னா வெள்ளை ஹூனர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா தோரமானார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஜஸ்ட் அது ஒரு தடவை வாட்ச் பார்த்துக்குங்க. குப்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் பல பகுதிகளில் இன்றைக்கும் சாலைகளை வந்து அமைச்சிருக்காங்க. அது வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா பாடாலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய வணிக நகரங்களாக இருந்துச்சு. கடற்கரை துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலை கடற்கரை துறைமுகங்கள் என்னென்னா கல்யாண், மங்களூர், மலபார். மேலை கடற்கரை துறைமுகங்கள் வந்து கல்யாண், மங்களூர், மலபார். கீழே கடற்கரை துறைமுகம் என்னென்னா வங்காளத்தில் இருந்த தாமிரலிப்தி அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வணிகத்துக்கு பெரிதும் உதவியாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் தான். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குசானர்களோட நாணயங்கள் தான் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை ஏற்படுத்தினுச்சின்னு சொல்கிறாங்க. குப்தர்களின் பொற்காசுகள் வந்து தினாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குப்தர்களின் பொற்காசுகளுக்கு என்ன பேர்னா தினாரா. அடுத்து உலோகவியல் வந்து பார்த்திங்கன்னா குப்தர் காலத்தில் சுரங்கத்தொழிலும் உலோகத்தொழிலும் தான் செழிப்பாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சுரங்கத்தொழிலும் உலோகத்தொழிலும் உலோகத்தொழிலுக்கு வளர்ச்சி பெற்றிருந்ததற்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ரௌலி இரும்புத்தூண் யாரால் நிறுவப்பட்டதுன்னா சந்திரகுப்தரால் நிறுவப்பட்டது. அப்புறம் டெல்லியில் இருக்கிற இரும்புத்தூண் அது வந்து பார்த்திங்கன்னா இன்றளவும் வந்து துருப்பிடிக்காமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் என்னென்னு பார்த்தோம்னா இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம். இதெல்லாம் திரும்ப சொல்கிறேன். குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் என்னென்னா இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிவப்பு சுண்ணம். இதுவும் பார்த்துக்கோங்க. சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குப்தர் கால சமூகம் வந்து 4 வர்ணங்களை கொண்ட வர்ண முறையில் அமைஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி சமூகமாக இருந்துச்சு. தந்தை வழி சமூகம்னா மனுவின் சட்டங்கள் நடைமுறை இருந்தது. மனுவின் சட்டங்கள் என்னென்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தந்தை அல்லது கணவன் அல்லது மூத்த மகனோட பாதுகாப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பலதரமான முதல் நடைமுறையில் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க இந்த குபேரநாகா துருபசுவாமணி அப்படிங்க யாருன்னா இவங்க வந்து 2ஆம் சந்திரகுப்தரோட அரசியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடன்கட்டை ஏறும் வழக்கம் குப்தர் காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேத மதமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தரும் 1ஆம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம்னா என்னன்னா குதிரைகளை பலியிடுறது இந்த வேள்வியை நடத்துனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா சமுத்திரகுப்தரும் 1ஆம் குமாரகுப்தரும். அடுத்து கலையும் கட்டடக்கலையும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான கோயில்களை முதலாக கட்டியவர்கள் யாருங்கன்னா குப்தர்கள். இது முக்கியமானது. கட்டுமான கோயில்களை முதலாக கட்டியவர்கள் குப்தர்கள் தான். இவங்களோட மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை கோயில்கள் என்னென்னா அஜந்தா, எல்லோரா. இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில். அஜந்தா, எல்லோரா மகாராஷ்டிரா. பாக் வந்து மத்திய பிரதேசம். உதயகிரி வந்து ஒடிசா. அடுத்து வந்து இப்போ இருக்கிற கட்டுமான கோயிலெலாம் பார்த்திங்கன்னா திராவிட பாணி கோயில்கள் ஒத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா நாலந்தாவில் இருக்கிற 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலையும் சுல்தான்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பமும் இவங்களோட உலோக சிற்பத்தில் எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நாலந்தாவில் இருக்கிற 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்புக்கலை, சுல்தான்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம். குப்தர்களோட ஓவியக்கலைக்கு இங்கே சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா என்னென்னா அஜந்தா குகை ஓவியங்களும் குவாலியர் பாக் குகையில் காணப்படும் ஓவியங்களும் தான் அவங்களோட ஓவியக்கலைக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அஜந்தா குகை ஓவியங்கள், குவாலியர் பாக் குகையில் இருக்கிற ஓவியங்களும். அடுத்து வந்து இலக்கியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிராகிருதம் வந்து மக்களால் பேசப்படும் மொழியாக இருந்தாலும் அவங்களோட அலுவலக மொழி என்னென்னா சமஸ்கிருதம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கல்வெட்டெல்லாம் சமஸ்கிருத மொழியில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குப்தர் காலத்தில் வந்து சமஸ்கிருத இலக்கணம் வந்து வளர்ச்சி பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அவங்களுக்கு நூல் வந்து பார்த்திங்கன்னா பாணினி எழுதிய அஷ்டத்தாயி அப்படிங்கிற அவர் எழுதியிருக்கார் நூல். அஷ்டத்தாயிங்கிற நூல் பாணினியும், மகாபாஷ்யம் அப்படிங்கிற நூல் யார் எழுதுனாங்கன்னா பதஞ்சலி எழுதியிருக்காரு. அஷ்டத்தாயினா பாணினி, மகாபாஷ்யங்கிறத வந்து பதஞ்சலி எழுதியிருக்காரு. அடுத்து வங்காளத்தை சேர்ந்த சந்திரோகோமியா எழுதின பௌத்தாஞ்சலி எழுதின நூல் என்னென்னா சந்திர வியாக்கரணம் அப்படிங்கிற இலக்கண நூல் எழுதியிருக்காரு. அது ஈஸியாக ஞாபகம் சந்திரன் வருதில்ல அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா சாகுந்தலம், மாளவிகாக்னி மித்ரம்,
விக்கிரம ஊர்வசியம், சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்கிரம ஊர்வசியம் இதெல்லாம் காளிதாசர் எழுதிய நாடக நூல்கள். அவரோட சிறப்புமிக்க நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம் இதெல்லாம் வந்து அவர் எழுதின சிறப்புமிக்க நூல்கள். காளிதாசர் எழுதினது மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம். அடுத்து கணிதம், வானியல், மருத்துவம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் அதன் பரிணாம வளர்ச்சியாக தசமையின் முறையும் குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்றுள்ள மரபு வழி சொத்தாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தது யாருன்னா குப்தர்கள் தான். ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தா இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணிதவியல், வானவியல் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரியப்பட்டர் வந்து பார்த்திங்கன்னா சூரிய சித்தாந்தா அந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய சந்திரகிரகணங்களுக்கான உண்மையான காரணம் என்னன்னு விளக்கியிருக்காரு. அதில் பூமி வந்து தன்னோட அச்சில் தான் சுழல்கிறது அப்படிங்கிற உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானிலை ஆய்வாளர் வந்து ஆரியப்பட்டர் தான். ஆரியப்பட்டர் வந்து சூரிய சித்தாந்தங்கிற நூல் எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா சூரிய சந்திரகிரகணங்களுக்கான உண்மையான காரணங்களை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பூமி வந்து தன்னோட அச்சில் தான் சுழலுது அப்படிங்கிற உண்மையை வந்து சொல்லியிருந்து ஆரியப்பட்டர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தன்வந்திரி அப்படிங்கிறவர் யாருன்னா மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் தான் தன்வந்திரி. அடுத்து வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராக இருந்திருக்காரு. சாரக்கர் அப்படிங்கிறவர் அவர் வந்து மருத்துவ அறிவியல் அறிஞர்னு சொல்லியிருக்காங்க. சுஸ்ருதர் யாருன்னா அறுவை சிகிச்சை செய்முறைகளை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் வந்து சுஸ்ருதர். அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. சுஸ்ருதர். இந்த பேரா முக்கியமானதான் பார்த்துக்குங்க. ஓகேவா, இதை வந்து குப்தர்களை பற்றின இது முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து வர்த்தன அரசம்சம் பற்றி வருது. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லெசனில் இருக்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன்லேயே பாடச்சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பார்த்துருவோம் வேகமாக. முக்கியமானது ஸ்ரீகுப்தர். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா குப்த வம்சத்தை நிறுவியவர். குப்த வம்சத்தில் வந்து தலை சிறந்த அரசர்கள் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்த குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர். குப்தர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. குப்தர் காலத்தில் வந்து சுரங்கத்தொழிலும் உலோகத்தொழிலும் துவங்கினு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நால்வர்ண முறையை பின்பற்றியிருக்காங்க. குப்தர் சமுதாயம் வந்து தந்தைவழி சமூகமாக இருந்துச்சு. அடுத்து வந்து வேதம், மதம், வேத சடங்குகளும் மீண்டும் நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கட்டுமான கோயில்கள் முதலில் கட்டியவர்கள் யாருன்னா குப்தர்கள் தான். அதில் இருந்து தான் பாறை குடைவரை கோயில்கள்லாம் பரிமாணம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹர்ஷர் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தன வம்சத்தின் மிக சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுவான் சுவாங் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வருகை புரிந்தார். பல்கலைக்கழகத்திற்கு வருகை புரிந்தார்னு சொல்லியிருக்காங்க. அவரோட பயண குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷரின் ஆட்சி காலத்தை இந்தியாவின் நிலைகளை புரிந்து கொள்ள பயன்படுகிறது. அப்புறம் பாடச்சுருக்கம் புக்கில் ஒரு தடவை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் தான் இருக்குது. வர்த்தன அரச வம்சம் அதையும் புக் பேக் கொஸ்டினும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.